வெல்கம் டு சஃபலைன் ப்ரமோட்டாஸ். இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டு மனை எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து ஆசாரிப்பள்ளம். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க ஆசாரிப்பள்ளம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது பார்க்குறீங்க இந்த வீட்டு மனைக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 60 அடி ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குதுங்க. 60 அடி ஃப்ரண்டேஜ் வசதியோடு தான் இந்த வீட்டு மனை பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது. அதே போல் நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த மனையோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 15 சென்ட் இருக்குங்க. 15 சென்ட் மனையும் நமக்கு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்குது. அதாவது உங்களுக்கு ஆசாரிப்பள்ளம் மெயின் ரோட்டில், அதாவது ஆசாரிப்பள்ளம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரோடு உள்ளே வருது. அதாவது இந்த ரோட்டோட பாதை வசதி பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 12 அடி வசதி இருக்குது. அதாவது ரோட்டில் இருந்து 3வது ஃப்ளாட்டாடு தான் நமக்கு இந்த மனை அமைஞ்சிருக்குது. அதே போல் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன வீடும் இருக்குதுங்க. அதாவது நம்ம சென்னையில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சென்னையிலேருந்து எங்களுக்கு வந்துட்டு தங்கி போகிறது மாதிரி ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும், இடம் கொஞ்சம் கூடுதல் வேணும்னு கேட்டீங்க. அதுக்கெல்லாம் இது சூப்பராக செட் ஆகுங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு அருமையான ஏரியாவில் அமைந்திருக்கக்கூடிய மனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதே போல் நமக்கு இந்த மனையில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 தென்னை மரம் நிற்குது. எல்லா மரங்களுமே நல்ல ஒரு காய்ப்புள்ள தென்னை மரங்கள் தான் இதில் இருக்குது. அதே போல் நமக்கு டவுனுக்கு இதிலேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு போனால் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான். அதே போல் நமக்கு இந்த மனையிலிருந்து வெளியே வந்த உடனே நமக்கு பெரிய ரோடு வசதி இருக்குங்க. ஏன்னா இந்த மனைக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் மெயின் ரோடு ஆசாரிப்பள்ளம் மெயின் ரோட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 வீடு தான் இருக்குது. 4வது ஃப்ளாட்டாடு தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. அதாவது இது மொத்தம் 15 சென்ட் இருக்குங்க. இந்த 15 சென்ட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 16 லட்சம் தான் கேட்குறாங்க. அதாவது இந்த மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு 30 லட்சம் கேட்பாங்க. 30-35 லட்சம் சொல்லுவாங்க மெயின் ரோட்லலாம். ஆனால் இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்திருக்குங்க. அதாவது ஒரு பெரிய வீடு போடணும், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அப்படின்னா கூட நமக்கு இந்த இடத்துல கட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு போட்டு வாடகை கொடுக்கறதா இருந்தால் உடனே வந்து ஆள் குடியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட அழகான மனை உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். இதே போல் உங்களுடைய இடமா இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சஃபலைன் ப்ரமோட்டாஸ்க்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.